ஈரான் மீதான அமெரிக்காவுடைய நோ குவார்ட்டர் மிரட்டல் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னும் அதில் மன்னிப்புக்கோ கருணைக்கோ இடமில்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறார். இந்த நோ குவார்ட்டர் மிரட்டல் எல்லா நேரங்களிலும் விடுக்கப்படுவதில்லை. எதிரி நாட்டை உளவியல் ரீதியாக உடைக்கிறதுக்கு அல்லது ஒரு போரை விரைவாக முடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. 18ஆம் நூற்றாண்டில் கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நோ குவார்ட்டர் கொள்கையை அறிவித்தது. பிடிபடக்கூடிய கடற்கொள்ளையர்களுக்கு எந்த விதமான விசாரணையுமின்றி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இந்த நடவடிக்கை கடற்கொள்ளைகளை ஒழிக்கிறதுக்கு உதவினாலும் கடற்கொள்ளையர்களை மேலும் வன்முறையாளர்களாக மாற்றியது. எப்படியும் தூக்குதான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க தப்பிப்பதற்காக கடற்படை வீரர்களை கொடூரமாக கொண்டாங்க. 1850ஆம் ஆண்டிலிருந்து 1864ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற தெய்பிங் கழகம் சீன வரலாற்றில் நடந்த மிக கொடூரமான ஒரு உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லலாம். கிளர்ச்சியாளர்களும் அரசு படைகளும் ஒருவருக்கொருவர் நோ குவார்ட்டர் கொள்கையை அறிவித்து அதனை கண்டிப்பாக பின்பற்றினாங்க. இதனுடைய விளைவா சரணடைந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மொத்தமாக படுகொலை செய்யப்பட்டனர். சுமார் 3 கோடி பேர் உயிரிழந்தாங்க. இது மனித வரலாற்றிலேயே மிக அதிகமான உயிரிழப்புகள் நேரிட்ட போர்களின் ஒன்றாக மாறிய ஒன்று. ஜெர்மன் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர், உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் பற்றின வரலாறுகள் தெரியாத ஒருவர் இருக்க முடியாது. நோ குவார்ட்டர் நேரடி ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தவில்லை அப்படின்னாலும் அதனுடைய அர்த்தத்தை அப்படியே செயல்படுத்தக்கூடிய பல கொடூர உத்தரவுகளை பிறப்பித்தார். 1941ஆம் ஆண்டு சோவியத்துடனான போரில் இராணுவ அதிகாரிகளை போர்க்கைதிகளாக நடத்தக்கூடாது, அவர்களை கண்டவுடன் உடனடியாக சுட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தார். இது சர்வதேச சட்டப்படி நோ குவார்ட்டர் என்பதின் நேரடி சொல். மற்றொன்று 1942ஆம் ஆண்டு ஹிட்லர் பிறப்பித்த கமாண்டோ உத்தரவு, கமாண்டோ ஆர்டர். ஐரோப்பாவில் பிரிட்டிஷ் மற்றும் கூட்டாட்சி நாடுகளுடைய கமாண்டோ வீரர்கள் பிடிபட்டால் அவங்க சீருடையில் இருந்தாலும் சரணடைய வந்தாலும் அவர்களை கைதிகளாக ஏற்கக்கூடாது, அவர்கள் அனைவரையும் உடனடியாக கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த உத்தரவுடைய சாராம்சம். ஐரோப்பிய சிறப்பு படையினருடைய தாக்குதல்களை கண்டு ஹிட்லர் பயந்ததுனால அவர்களை எச்சரிக்கவும் அழிக்கவும் இந்த நோ குவார்ட்டர் பாணி உத்தரவை பயன்படுத்தினார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த நியூரம்பர்க் விசாரணைகளில் ஹிட்லருடைய தளபதிகள் பலர் இந்த நோ குவார்ட்டர் பாணி உத்தரவுகளை செயல்படுத்தியதற்காகவே தூக்கிலிடப்பட்டாங்க.